ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிடெண்ட் ஸ்டாக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 ஸோ 16 ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ் டிவிடெண்ட் டேட்ஸ்னா என்ன, ரெக்கார்ட் டேட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் எவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இது வந்து ஜூன் மாதம் கரண்ட் மந்த்துக்கான டிவிடெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்கோ இந்தியா, அசோக் லீலாண்டு, நவீன் எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16 ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபெஸ்கோ அப்படின்றவங்க 25 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. அசோக் லீலாண்டு வந்து பார்த்திங்கன்னா 2.50 தராங்க. நவீன் எஜுகேஷன் நவ்னீட் எஜுகேஷன் அப்படின்றவங்க 1 ரூபா தராங்க. ரேலிஸ் இந்தியா 3, டெக்னோ கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 20, ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் வந்து 54 ரூபா தராங்க. பேங்க் ஆஃப் பரோடா 8.50, சிப்லா வந்து 13 ருபீஸு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 6 ரூபா தராங்க. ஜார்கன் ட்ரக்ஷான் லிமிடெட் அப்படின்றவங்க 7 ரூபா தராங்க. அப்புறமேட்டு அர்ச்சின் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவங்க 2 ரூபா தராங்க. ஜேஎஸ்டிடபிள்யூ எனர்ஜி வந்து 2 ரூபா. ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1.65 பைசா பர் ஷேருக்கு. இந்தியன் பேங்க்கு 18 ரூபா 25 பைசா. இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா தராங்க. டாடா கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபா தராங்க. ஸோ இதில் அதிகமாக தர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, அதுக்கப்புறமேட்டு ஃபொசிகோ இந்தியா லிமிடெட், ஓகேங்களா. அதுக்கடுத்து இன்ஃபோசிஸ், இவங்க தான் வந்து அதிகமாக தராங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஷேர் ப்ரைஸும் இருக்குது. ஸோ அந்த ஷேர் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இந்த டிவிடெண்ட்டுமே கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசோக் லைலாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 200 இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். அசோக் லீலாண்ட் ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 149 ரூபா இருக்காங்க. 149 ரூபா இருக்காங்களா. ஸோ அவங்க வந்து எவ்வளோ தராங்க, 2.50 தராங்க. இதே வந்து ஃபேஸ்கோ இந்தியா லிமிடெட் இது வந்து எவ்வளோ, 149. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 5011 ரூபா இருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ்கோன்றவங்க 5011 ரூபா இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. 5000 ரூபா இருக்கா. ஸோ 5000 ரூபா இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா தராங்க. 149 ரூபா இருக்கவங்க 2 ரூபா தராங்க. இதே போல் இன்னொன்று அதிகமாக இருந்தது இல்லை, இது டெக்னோ கிராஃப்ட், இவங்களும் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். இவங்களும் அதிகமாக தராங்க நம்மளுக்கு டிவிடெண்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து அதிகமாக தான் இருக்கும். 2461 இங்கே இருக்காங்க, 2461. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட். சும்மா இப்போ அதிகமாக இருக்கிறத மட்டும் பார்ப்போம் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்ட்டு. மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, கூகுள் பண்ணி. ஸோ 2581 இது ஹெச்டிஎஃப்சின்றவங்க 2581. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்தந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ ரிலையன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1400 1300 அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து 6 ரூபா தராங்க. ஓகே. ஸோ இதில் இன்னொன்று முக்கியமானது கவனிக்க வேண்டியது என்னென்னா, எக்ஸ் டிவிடெண்ட் டேட்னா என்ன, ரெக்கார்ட் டேட்னா என்ன, ஓகேங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போ வாங்கினா நம்மளுக்கு அந்த டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு முன்னாடி வாங்கணும், ஓகேங்களா. ரெக்கார்ட் டேட்டும் எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் வந்து எப்படி கிடைக்கும்னா, டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வருமா இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமானு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டாக கூட கனெக்ட் பண்ணியிருக்க பேங்க் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்கில் டைரெக்டாக அந்த மணியை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அசோக் லீலாண்டில் நீங்கள் ஒரு 10 ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 10 ஷேருக்கானதை
உங்களுக்கு உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டாக கூட கனெக்ட் ஆகிருக்க பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணிவிடுவாங்க. உங்களை நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய புரோக்கரோட அந்த கன்சோல் இருக்குல்ல, ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா கூட அவங்க போட்டிருப்பாங்க. சரிங்களா? இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேங்க்லேருந்து மெசேஜ் அனுப்புனாங்கன்னா இவ்வளோ பேலன்ஸ் வந்து கிரெடிட் ஆகிருக்கு, டெபிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவாங்கள்ல, ஸோ அந்த மெசேஜ்லேருந்தும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது எக்ஸ் டிவிடெண்ட் டேட். டு கெட் த டிவிடெண்ட் யூ மஸ்ட் பை த ஸ்டாக் அட்லீஸ்ட் 1 business day பிஃபோர் த எக்ஸ் டிவிடெண்ட் டேட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் முன்னாடி நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3ஆம் தேதினா நீங்கள் 3ஆம் தேதி ஜூனுக்கு முன்னாடி, அதாவது 2ஆம் தேதியோ இல்லை அதுக்கு முன்னாடியோ வாங்கியிருக்கணும். அதாவது 3ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த டிவிடெண்ட் கிடைக்கும். சப்போஸ் நான் 3ஆம் தேதி வாங்குகிறேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு கிடைக்காது, நம்மளுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஸோ ரெக்கார்ட் டேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ரெக்கார்ட் டேட் இஸ் த டே த கம்பெனி செக் இட்ஸ் அஃபிஷியல் ஷேர் ஹோல்டர் ரிஜிஸ்ட்ரி டு சி ஹூ லீகலி ஓன்ஸ் த ஷேர்ஸ். அதாவது என்னென்னா, அந்த கம்பெனி வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு யார் யாரெலாம் வந்து கரெக்டாக லீகலின்னு சொல்கிறாங்க பாரு, கரெக்டாக அவங்க ஷேரை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தருவாங்க. அதாவது இப்போ நான் 3ஆம் தேதி வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு தரமாட்டாங்க. ஏன்னா நான் வந்து அந்த ஓனருக்கு உரிமையாளராக இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து T+1 டே தான் வரும். T+1 டேனா என்னென்னா ட்ரேடிங் டே +1. சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போது ஜூன் 3 அப்படி ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ ஜூன் 3 எண்ட் ஆஃப் த டேவாக இருக்கலாம், மேக்ஸிமம் எண்ட் ஆஃப் த டே அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஷேர்ஸ்லாம் யார் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குலாம் அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்களுடைய பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது, ஐ மீன் இன்ஃபோசிஸ் இருக்குது. ஸோ இன்ஃபோசிஸோட எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 9. அதோட ரெக்கார்ட் டேட்டும் பார்த்திங்கன்னா ஜூன் 9. மேக்ஸிமம் எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் சேமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஜூன் 8 வந்து பார்த்திங்கன்னா மண்டே. ஸோ ஜூன் 8க்கு முன்னாடி, அதாவது இங்கே நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்க, ஜூன் 9 சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 8 இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி 7ஆம் தேதியாக இருக்கலாம், 6ஆம் தேதியாக இருக்கலாம், 5ஆம் தேதியாக இருக்கலாம். அன்றைக்கி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது ஜூன் 8 வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்குமான்னு கேட்டால் ஆமாம் கிடைக்கும். உங்களுடைய அந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து T+1 ஆல்ரெடி சொன்னல, அந்த ட்ரேடிங் டே +1 அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேரில் ரெக்கார்டு இருக்கும். ஸோ கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க, ஜூன் 9 அப்போது ரெக்கார்ட் டேட் அப்போ வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்ட உடனே ஸோ உங்களுடைய பேங்க் நம்பர் டிவிடெண்ட் டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டாக் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதே ஜூன் 9 இல்லை அதுக்கப்புறம் வாங்கினா கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம யூ பாட் இட் டூ லேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து ரொம்ப லேட்டாக வாங்கிட்டோம். ஏன் கிடைக்காது அப்படின்னா, நம்மளுடைய த ஷேர்ஸ் ஓன் செட்டில்டு இன் யுவர் அக்கௌண்ட் அன்டில் ஜூன் 10. அதாவது என்னென்னா அந்த 9 அப்படி இருக்குல்ல, ஸோ 9ஆம் தேதி அன்றைக்கி நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ T+1 ட்ரேடிங் டே +1 இருக்குமா, ஸோ அதனால் நம்மளுக்கு ஜூன் 10 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து டிவிடெண்ட் கொடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ நம்ம அப்போ ஓனராக இருக்க மாட்டோம், அது வந்து ப்ராசஸிங்கில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் தான் நம்மளுக்கு டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஓகே, ஸோ நன்றி, தேங்க்யூ, பை பாய்.